உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். காண்டிபன் பீஸ் என்ற யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் பிரபல ஹெல்பிங் வீடியோ செய்து வந்த எஸ்கே கிருஷ்ணா தொடர்பான காணொலிகளை தான் அமைய போகின்றது. எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் கடந்த காலங்களிலே அவர் பல கஷ்டங்களையும் சிறை வாழ்க்கையையும் அனுபவித்திருந்தார். இருந்தாலும் அவர் செய்த பல நன்மைகள் மற்றும் பல பேருக்கு உதவி திட்டங்கள் செய்து மக்களிடையே நல்ல மதிப்பையும் பல மக்களுடைய ஒரு கதாநாயகனாக போற்றப்படுகின்ற எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் அவர் சிறை வாழ்க்கையிலிருந்து மீண்டு அவருக்கு ஒரு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசாக அவருக்கு வெளிநாட்டு பயணம் யூரோப் பயணமானது கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இந்த யூரோப் பயணத்தை அவர் சென்றிருந்தாலும் சிலர் அவரை எதிர்க்கத்தான் செய்கிறார்கள். அவர் செய்த பல நன்மைகளை போற்றுவதற்கு சிலர் இருந்தாலும் அவரை தூற்றுவது, அதாவது அவரை கீழே இழிவுபடுத்தி அவரை கீழே தள்ளுவதற்காக பலர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே யூரோப் பயணம் அவர் சென்றாலும் அவரையும் அவர் செய்யும் ஒவ்வொரு கதைக்கின்ற விடயங்களையும் சின்னஞ்சிறு துண்டுகளாக கட் பண்ணி அவரை இன்னும் ஒரு கீழ்த்தரமாக அவரை இழிவுபடுத்த வேணும். டிக்டாக் தளங்களிலே அவருக்கு எதிரான பல விமர்சனங்களை பலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அவருக்கு ஆதரவானவர்கள் தான் கூடுதலாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எஸ்கே கிருஷ்ணா அவர்கள், நான் தற்போதும் எஸ்கே கிருஷ்ணாக்கு ஆதரவு கொடுப்பதற்கு காரணம் அவர் மக்களுக்கு செய்த பல நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி கடனாக இருக்க வேண்டும். அவர் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். அந்த ஒரு மனிதர் எஸ்கே கிருஷ்ணா அவர் ஒரு மக்களுக்காக உதவிகள் செய்து மக்களுடைய அன்பை பெற்றவராகவும் சிலருடைய எஸ்கே கிருஷ்ணாவை கண்டாதான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்று தற்போதும் யூரோப்பிலே மக்கள் தவம் இருக்கிறார்கள். அவ்வாறு எஸ்கே கிருஷ்ணா மக்களிடையே ஒரு நல்ல மதிப்பை பெற்ற ஒருவராகவும் நல்ல ஒரு குணம் படைத்தவராகவும் காணப்பட்டு கொண்டிருக்கின்றார். சிலர் அவரை தூற்றுவட்டும் போற்றுவோர் போற்றட்டும் என்ற வகையிலே எஸ்கே கிருஷ்ணா அவர் தன்னுடைய பாதை எதுவோ அந்த வழியிலே அவர் சிறந்ததாக தெரிவு செய்து மக்களுக்கு உதவி செய்யும் ஒரு நோக்கத்துடன் தற்போதும் சென்று கொண்டிருக்கின்றார். எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் 45 நாட்கள் சிறையிலே இருக்கும் போது அவருக்கான ஒரு ஆதரவு குரலாகவும் அவருடைய விடுதலைக்காகவும் நான் ஒரு சின்னஞ்சிறு ஒரு முயற்சிகள் செய்து அவருக்கு ஆதரவான ஒரு பதிவுகளை பதிவிட்டிருந்தேன். அவர் செய்த உதவி திட்டங்கள் மற்றும் உதவி செய்த மக்களிடையே சென்று அவர் என்ன மாதிரி என்பதை மக்களுக்கு ஒரு தெரியப்படுத்தி என்னுடைய காணொளிகளை நான் பதிவிட்டிருக்கின்றேன். அது என்னுடைய யூடியூப் தளத்திலே நீங்கள் சென்று பார்வையிட முடியும். எஸ்கே கிருஷ்ணாவுக்கு ஆதரவான குரல் இருந்தாலும் அவருக்கு எதிரான குரல்களும் தற்போதும் இருக்கத்தான் செய்கின்றது. எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் நேற்றைய காணொளிகளிலே அவர் யூரோப்பிலே சென்றாலும் தனக்கான ஒரு ஆதரவு குரல் எழுப்புவதற்கு ஒருவரும் இல்லை என்பது வெளிப்படையாக கூறியிருக்கின்றார். கிருஷ்ணா அவர்கள் சிறை சென்ற பின்னர் அவருக்கு பல நன்மைகள் கிடைத்திருக்கின்றது. யூடியூப்பிலே 2 லட்சம் சப்ஸ்கிரைபரும் பெற்றிருக்கிறார். அத்துடன் அவர் தற்போது ஒரு யூரோப் பயணம் வெளிநாடு செல்லும் அளவிற்கு அவருக்கு ஒரு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசாக நாங்கள் அதை நினைக்கின்றோம். அவர் எஸ்கே கிருஷ்ணா செய்த பல நன்மைகள் காரணமாக இறைவனால் அவருக்கு நல்ல காரியங்கள் பல நன்மைகள் தற்போதும் கிடைக்கப்பெற்று கொண்டிருக்கின்றது. எஸ்கே கிருஷ்ணாவினுடைய ஆதரவாக கதைப்பவர்களுக்கும் எதிராக கதைப்பவர்களும் அவர் பல நன்மைகளை செய்திருக்கிறார். பல ஏழைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தின ஒரு கடவுளாக மக்களால் போற்றப்படுகின்ற ஒருவராக கிருஷ்ணா காணப்பட்டு கொண்டிருக்கின்றார். பல மக்கள் இருந்தாலும் 1000-ல் ஒருவருக்கு தான் ஒரு நல்ல மனசு வரும், மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த வகையிலே எஸ்கே கிருஷ்ணா அவர்தான் பல பேருக்கு வாழ்வளித்து பல மக்களுடைய பசி பட்டினியை தீர்த்தவராக எஸ்கே கிருஷ்ணா அவர் காணப்பட்டு கொண்டிருக்கின்றார். எஸ்கே கிருஷ்ணாவுக்கு கூடுதலான மக்கள் ஆதரவான இருந்தாலும் எதிரானவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். எஸ்கே கிருஷ்ணாவுக்கு எதிராக செயற்படுவர்கள் அவர்கள் என்னத்துக்காண்டி அவர்கள் இப்படி செயற்படுகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஏன்னா அவர் செய்த நன்மைகளை போட்ட மாட்டார்கள். அவரை எங்க புல கண்டுபிடிக்கலாம், யார் நல்லா செய்கிறானோ அவனை தான் புல கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே மக்கள் கூட்டமானது இருக்கின்றது. அவர் என்ன செய்தார்? பல மக்களுக்கு உதவி செய்தார். யாரும் வழிப்பறை செய்தாரா, கொலை செய்தாரா, மக்களை அடிச்சாரா, துன்புறுத்தினாரா? ஒரு இதுவும் இல்லை தானே. அவர் மக்களுக்கு உதவி செய்ததானே. உதவி செய்ய போய்தான் அவருக்கு இவ்வளவு கஷ்டங்களும் வந்திருக்கிறது. பல யார் நன்மை செய்கிறாங்களோ அவர்களுக்கு தான் இப்படி கஷ்டங்களும் கூட வரும். அப்படி அவர் செய்தாலும் கடவுள் இருக்கிறார். கடவுள்கிட்ட பாரம் கொடுத்துட்டு அவர் தன் வழியிலே நல்லதாக செய்து கொண்டிருக்கணும்.
அவர் செய்த நன்மைக்கு தான் தற்போது பாருங்க அவருக்கு யூடியூப்பாலையும் அவர் 2 லட்சம் சப்ஸ்கிரைப் கிடைச்சிருக்குது. மற்றது அவர் வெளிநாட்டு பயணமும் தற்போது கிடைச்சிருக்கு. அப்ப அவர் செய்த நன்மைக்கு கடவுளால் ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசாகத்தான் நான் அதை நினைக்கிறேன். அவர் செய்த நன்மைகள் என்றும் கடவுள் கைவிட மாட்டார். எப்போது ஒரு நாள் அவர் கஷ்டத்தை கொடுத்தாலும் அதில் ஒரு நன்மையை தான் கொடுப்பார். எஸ்கே கிருஷ்ணா 45 நாள் சிறைச்சாலை இருந்தாலும் அவர் தற்போது அவர் நல்ல ஒரு யூரோ பயணம் நல்ல ஒரு சந்தோஷமா பயணம் செய்து கொண்டு இருக்கிறார். அப்ப நான் நல்லதை செய்யணும் மொழிய மக்களுக்கு நன்மை செய்பவர்களை போற்ற வேணும். மற்ற ஒருவனை வீழ்த்தி நான் முன்னோரணும் என்று நினைக்கக்கூடாது. ஒருவன் வீழ்த்தி மற்றவன் முன்னோறிய சரித்திரம் இல்லை. அப்ப நாங்கள் ஒருதனை விழுத்தாமல் நாங்கள் எங்கட வழியிலேயே போவோம். இப்போ பிள்ளைகள் யாரும் கிருஷ்ணா பிள்ளை விட்டு இருந்தால் அதை தெரியப்படுத்தணும். நான் இப்படி செய்யாதங்க, நீங்க செய்யறது அப்படி பிள்ளை அப்படின்னு தெரியப்படுத்திக்க அவரும் அந்த தன் பிள்ளைகளை திருத்தி எடுத்து நல்ல பாதையிலே சென்று கொண்டிருப்பார். அவர் கிருஷ்ணா பிள்ளை செய்ததாக எனக்கு தெரியவில்லை. அது சிலது தமிழா ஜோக்கா கதைக்கிறது, சில பேருக்கு அது பிடிக்கிறதில்லை. அது மக்கள் சில பேருடைய ஒரு குறிக்கோள், அவருடைய நோக்கம். அவர் சில மக்களை சந்தோஷப்படுத்தணும் என்ற ஒரு சந்தோஷப்படுத்தணும் என்றதில் ஜோக்கா கதைக்கிறது. அது சில பேருக்கு நல்ல விருப்பமா இருக்கும் அவர் கதைக்கிறது விடயங்கள் ஜோக்கா சிரிப்பினம். சில பேருக்கு அதே ஒரு பிள்ளையில கண்டுபிடிச்சு அவர் குற்றஞ்சுமத்தோணும் என்று சொல்லி ஒரு கூட்டம் இருக்கின்றது. அப்படி எங்களுக்கு ஆதரவானவர்களும் இருப்பார்கள், எதிரானவர்களும் இருப்பார்கள். எங்களை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்களும் இருக்கிறார்கள், போற்ற வேண்டும் என்று நினைப்பவர்களும் இருக்கிறார்கள். அப்படி ஒவ்வொருவருடைய மனநிலையும் ஒவ்வொருவராக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. மனிதர்கள் ஒவ்வொரு கோணத்திலே இருப்பார்கள், ஒவ்வொரு சிந்தனைகளுடன் காணப்படுவார்கள். அப்ப நாங்கள் எங்கட வழி நல்லதை செய்து கொண்டு போனோம் என்று சொன்னால் மனிதர்களுக்கும் சில நல்ல மனிதர்களுக்கு அது நல்லதாக காணப்படும். நாங்கள் நன்மைகளை செய்து கொண்டிருக்க கடவுளா எங்களுக்கு நல்லதை நமக்கு செய்து தருவார். அப்படி கிருஷ்ணாவுடைய பயணம் யூரோப் பயணம் நல்லதாக அமைஞ்சு அவர் சந்தோஷமாக அவர் செய்த நன்மைக்கு கடவுள் நல்ல அவருக்கு பொக்கிஷமான ஒரு பரிசாக யூரோப் பயணம் அமைஞ்சு இருக்குது. சந்தோஷமாக அவர் யூரோப் பயணம் சென்று திரும்பி வந்து மக்களுக்கு இன்னும் பணி செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள். எஸ்கே கிருஷ்ணா தொடர்பான காணொலிகளை தான் இந்த காணொலி அமைஞ்சிருக்கு. எஸ்கே கிருஷ்ணா தொடர்பாக மற்றும் ஒரு காணொலிகளை வெளிப்படுத்த காத்திருக்கின்றேன். அவர்கள் நேற்று காணொலியிலே தனக்கு ஒரு ஆதரவானவர்கள் யாரும் இல்லை என்று ஒரு கவலைப்பட்டிருக்கின்றார். இருந்தாலும் என்னுடைய காணொலியானது எஸ்கே கிருஷ்ணாவிற்கு ஒரு ஆதரவான குரல் பதிவாக தான் எப்போதும் ஒலிக்கும் என்பதை கூறிக்கொண்டு இத்துடன் நமது காணொலிகளை நிறைவு செய்தோம். மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.